கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது நாம் பாடுகிறவர்களை போய் அங்க ஊழியம் செய்வது கிடையாது, பாடப்படுகிற நாமம் அங்கே போய் ஊழியம் செய்கிறது. பாருங்க, ஒரு அசம்பிளி முடிச்சுட்டு நாங்க என்னுடைய கிளாஸ் ரூமுக்கு போறோம். அந்த காலை வேளையில ஒரு ப்ரொஃபசர், இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த ஒரு ப்ரொஃபசர் எனக்கு இருக்காங்க. அந்த அம்மா ஒரு பிராமின் லேடி. போன உடனே இன்னைக்கு காலையில யார் இந்த பாட்டு பாடுறதுன்னு கேட்டாங்க. எல்லா பசங்களும் என்ன கை காமிச்சாங்க. இவர் தான் மேடம் பாடினாரு இன்னைக்கு காலையில. ஓ, கிப்சன் தான் பாடினாப்லையா? கிப்சன் தனியா வந்து நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. நான் தனியா போய் அந்த அம்மாவை ஸ்டாஃப் ரூம்ல சந்திக்கும் போது எல்லா ஸ்டாஃப் முன்னாடி அந்த அம்மா என்னை கட்டி பிடிச்சு ஓன்னு அழுதாங்க. நீங்க என்ன பாடுங்கன்னு தெரியாது, ஆனா நீங்க பாடின பாட்டு என்ன தொட்டுச்சு. அப்போ அந்த பாடலுடைய அர்த்தம் கூட எனக்கு தெரியாது. கோவே தொங்க நேரிடனும் ஆவலாயும் அண்டை சேவேன். முதல்ல என்னுடைய தாயார் இடத்துல வந்து கேட்கிறேன், அம்மா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அப்ப சொல்றாங்க, கோவே தொங்கனா தலைவீழா நம்மளை சிலுவையில் அறைந்தா கூட ஆண்டவருடைய அண்டையில சேரும் என்பதே என்னுடைய ஒரே வாழ்க்கை நோக்கம். அப்போ அதை கொண்டு போய் அந்த மேடம் சொல்லும் போது, தேவன் 2 பேரை அன்று ரட்சித்தார். ஒன்று அந்த அம்மா, இன்னொன்னு நான் பாடி ஒரு மகள் தொடப்படுவோன்னு என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்ததே கிடையாது. ராகமா பாடலாம், பயங்கர கர்நாடிக், ஹிந்துஸ்தானி இந்த மாதிரி இசை கலைகளை கற்று தேர்ந்தவர்களா பாடலாம். ஆனால் நமக்குள்ள இருந்து புறப்படுகிற ஒரு அபிஷேகம் போய் வேலை செய்ய வேண்டும். அந்த காலை வேளையில தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, என் மூலமாய் ஒரு பிராமின் பெண்மணி தொடப்படுகிறாங்கன்னா எனக்குள்ள ஏதோ ஒண்ணு நீங்க வச்சிருக்கிறீங்க. என்னை தாண்டி ஒரு அபரிவிதமான வல்லமை அந்த லேடியை தொட்டிருக்குது. அந்த காலை வேளையில ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த. ஆண்டவரே, இனிமேல் நான் பாட எழுதுவது உமக்காக இருக்க வேண்டும். கோரமாக வன் சிலுவை மீதிலே நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாய் அண்டை சேர்வேன். தேவனே, in